தெய்வமே, என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தை உயிரோடு இருந்திருந்தால் என் குறைகள் எல்லாம் என் தாயிடத்திலே நான் சொல்லி இருப்பேன். இந்த பாவி நான் யாருமே இல்லாத அனாதை ஆகிவிட்டேனே ஆண்டவா. 10 மாதம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஊரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா. ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா. எல்லாமே சும்மா ஊரத்தையெல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்தே அம்மா அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. எறும்பு அண்டாமே தூசி தும்பு சேராமே தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணூரக்க பாராமே கஞ்சி தள்ளி இல்லாமே பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா தியாகத்துக்கு முன்னாலே தெய்வமெல்லாம் சும்மா. ஓ தியாகத்துக்கு முன்னாலே தெய்வமெல்லாம் சும்மா. ஆள் காட்டி விரல புடிச்சு ஆக்கங்கா சொல்லி கொடுத்தேன். அன்னாட கூழ குடிச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்தேன். என்னை பெற்றெடுத்த தெய்வமே, இந்த பாவி உலகத்தில் வைக்கக்கூடாது என என்னை விட்டு போய்விட்டீர்களா? ஆள் காட்டி விரல புடிச்சு ஆக்கங்கா சொல்லி கொடுத்தேன். அன்னாட கூழ குடிச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்தேன். களவட்டி நடவு நட்டு கால் சட்டை தச்சு கொடுத்தேன். சிறுவாடு சேர்த்து வச்சு சீலட்டொன்னு வாங்கி கொடுத்தேன். கொஞ்ச நேரம் காணலனா அங்கவே பழகிருப்பேன். அம்மா கொஞ்ச நேரம் காணலனா அங்கவே
பிள்ளையோட அருமை பெற்றவளுக்கு தெரியாது என்று சொல்வார்களே, என் தாய் தந்த அருமை எனக்கு தெரியாமல் போய்விட்டதே ஆண்டவா. நீங்களாவது அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் இல்லதா உலகத்தில் உங்களாலும் வாழ முடியாது, என்னாலும் வாழ முடியாமல் போய்விட்டது. இனி இந்த பாவி உயிர் வாழ வேண்டுமா? இந்த பாவி நான் வாழவே கூடாது ஆண்டவா. ஐயோ தெய்வமே. சாந்தி, சாந்தி, என்னை விட்டு பிரிந்து செல்வதற்கு உனக்கு எப்படி மனம் வந்தது சாந்தி? அண்ணா, உன்னை விட்டு பிரியலாம் என்று நான் நினைத்தேன். எதற்காக? என்னால் உன் வாழ்க்கையை அழிந்து போய்விட்டது அண்ணா. சிறு வயதிலிருந்து தாய் தந்தை குறையா தெரியாமல் என்னை எடுத்து வளர்த்து பாலூட்டி சீராட்டி இன்று என் வாழ்க்கை அழிந்தும் பிறகும் கூட எனக்கு ஒரு துணையாக நிற்கின்றாயா அண்ணா. நானே உன் வாழ்க்கையை அழித்து விட்டேனே அண்ணா. உனக்கு பிடித்திருக்கும் நோயை எப்படியாவது குணப்படுத்தி உன் கணவருடன் நான் சேர்த்து வைக்கிறேன். அப்படியா? பின்தொடர்ந்தே வாமா. நாட்டு மன்னரோ மகாராணியோ மாறாடு இருந்திருப்பார்கள். அப்படியா? இருப்பது ஒருவர் மட்டும்தான். நான் என்ன செய்ய வேண்டும்? நான் சொல்றேன். இவ்வளவுதானே? இப்பதான் கோடு போட்டிருக்கீங்க. ஆமா. அது நினைச்சா ரோடே போடுவேன். உண்மைதான். இப்பதான் விரல காமிச்சிருக்கீங்க. அது நினைச்சா ஓரலையா முழுங்குவேன். அது மட்டும் கிடையாது. ஆவது மின்னல் அழுது மின்னா சகலமும் என்னால் இப்ப தெரியத்தான் போகிறது. ஆமா. வரட்டுமா? கொடியவர்கள் ரகசியமாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மந்திர கோலை கொண்டு வந்து விட்டேன். நான் மந்திர கோலை கொண்டு சென்று என்னுடைய தங்கையின் சரசில் வைத்தால் என் தங்கைக்கு பிடித்திருக்க பிணியானது நீங்கிவிடும். இப்போது சந்திக்கிறேன் சாந்தி. சாந்தி, மந்திர கோலை கொண்டு சென்று என்னுடைய தங்கையின் சரசில் வைத்ததால் என் தங்கைக்கு பிடித்திருக்க பிணியானது நீங்கிவிட்டது. இப்போது என் தங்கை சாந்தி நல்ல முறையில் குணமடைந்து விட்டாள். இந்த நிலையில் என் தங்கையின் கணவர் பார்த்தால் என் தங்கையை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார். இப்போது சந்திக்கிறேன் சாந்தி. சாந்தி, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழோதடி, செத்து வர செத்து வச்ச ஆசைகள் ஏகுதடி, நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி.
ஆண்டவா, என் தாய் தந்தையோ மாரடைப்பால் இறந்து விட்டார்கள். என் மனைவியை நாடு கடத்தி விட்டு என் தங்கைக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு, எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே கிடையாது. என் தாய் தந்தையனுடைய வார்த்தை என்று கேட்டிருந்தால் இந்த நிலைமை எனக்கு உருவாகி இருக்காது. அவருடைய வார்த்தை என்று கேட்காமல் மணந்தால் அவளைத்தான் மணக்க வேண்டும் என்று பிடிவாதமாக மணந்து கொண்டேன். என் குடும்பமே திசைக்கு ஒருவராக பிரிந்து விட்டது. என் தங்கைக்கு ஆறுதல் சொல்லி அரண்மனையில் விட்டுவிட்டு வந்திருக்கிறேன். எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே கிடையாதா ஆண்டவா? நான் இருக்கிறேன். யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? பார்த்தால் தெரியவில்லையா? பார்த்தா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்கன்னா முதலமைச்சரா இல்ல ஜனாதிபதியா? முதலமைச்சரா இருந்தாதா ஜனாதிபதியா இருந்தாதா ஐயா பேசணுமா? இல்லன்னா எங்கிட்ட பேசக்கூடாதா? என்ன யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்படி கேளுங்க. நானும் வீதி வீதியாக சென்று நாட்டியம் ஆடக்கூடிய பெண். இங்கு வர காரணம் உங்கள் முன்னால் நாட்டியம் ஆடி பரிசு பெறுவதற்காக வந்திருக்கிறேன். நல்லா ஆடுவியா? நல்லா பாப்பியா? நல்லா என்ன பாப்போம், இல்லைன்னா பாய் சுத்தி வீட்டுக்கு போடுவோம். என்னங்க சொல்றீங்க? அதுவும் சும்மா போக மாட்டோம். போற வழியெல்லாம் கொளுத்தி போட்டுனே போவோம். அப்பதானே பாத்தீங்க நீ எரியும். நாடகத்துக்கு வராதவங்க வீட்டுல இருந்து என்னம்மா கூத்து நல்லா இல்லையா, போய் போய் அவனை போய் வைக்கிறாங்களா, வச்சுக்கிறானு போய் எதுக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இவங்க சொல்லுவாங்க, அவன் என்ன தரான், சும்மா பாட்டு பாடி மொக்க போட்டு கிடக்குறான் உண்மையை தானே சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொளுத்தி போட்டுனே போவோம். உன்னை பார்த்தா ஆடுற மாதிரி தெரியலையா? உனக்கு கொஞ்சம் கூட ரசனை இருக்கிற மாதிரியே தெரியலையே. ரசனையே வேற. நீங்களும் வீதி வீதியாக சென்று நாட்டியம் ஆடக்கூடிய பெண். ஆமா, இந்த ஜமீன் கோட்டையில் நாட்டியம் ஆடி ஏதாவது பரிசு பெற்று செல்லலாம் என்று வந்திருக்கின்றார். உண்மைதான். தவறு கிடையாது. நாட்டியம் பார்க்கும் அளவுக்கு என் மனதிலே நிம்மதி கிடையாது. ஐயோ ஏ ராதா, உங்க மனசுல நிம்மதி கிடையாதா? ஐயோ 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 ஏ ராதா, உங்க மனசுல நிம்மதி கிடையாது. நீ என்கிட்ட ஒத்த வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? ஒரே அடியா தீர்த்து வச்சிருக்க மாட்டீனா? ஏங்க உங்க மனசுல என்ன குறைனுதோ சொல்லுங்களா. என்ன தொட்டு பேசாதம்மா. ஏங்க அப்படி? எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. எனக்கும் தான் ஒரு மாதிரியா இருக்குது. உனக்குமா? நம்ம பவர் அப்படி கிட்ட வந்தவே அப்படி இழுத்துக்கும். இழுக்கும். கொஞ்சம் தள்ளிதான் எல்லாம். தள்ளி நிக்கிறதா? உங்களை தொட்டி 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 பேசினது எனக்கு வார்த்தையே வருது. நான் என்னவோ என் வழியில கரெக்டா தாண்டி போறேன். இந்த மாதிரிதான் குரங்கு வந்து என் குடும்பத்தையே குளிர் காஞ்சி போடுது. என்னங்க சொல்றீங்க? இந்த நடக்கிற நியூஸ் எல்லாம் எப்படி வீட்டுக்கு எடுத்துன்னே தெரியலப்பா. வீட்டுல போய் கால் எடுத்து வைக்கும் போது டமடமான்னு ஒடியுது. எது? எல்லாம் தான் ஒடி. கொஞ்சமா வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. அப்படியே போடுவோம் பாத்தியா? குறும்பு. சொல்லுங்க. என்னங்க? தள்ளிதான் தலையில நிக்கவே முடியாது. சொல்றத கேளுங்க. முடியாது முடியாது முடியாது. ஓடி வாங்கி. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே.
தவறு என்பதை உணர்ந்து வந்து பார்த்து செல்வது உனக்கும் நல்லது எனக்கு நல்லது. ஏன் தெரியுமா? ஏன் எப்படி? நானும் மனக்கவலையோடு இருக்கிற போயிட்டு வாங்க. என்னங்க நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? உங்க குறைய தீர்த்து வைக்கத்தானே நான் முடியுமா? வந்திருக்கேன். என்கிட்ட மருந்து இருக்கு. மருந்தா? ஆமாங்க. ஓ, மருந்து வைக்கிறவளா நீ? அதை பார்க்கும்போது தெரியும். தெரிஞ்சிருச்சா? அது என்ன மருந்து, அது எப்படி சாப்பிடணும்? அப்படி கேளுங்க. அதுதான் முக்கணச்சாறு. முக்கணிச்சாறு. ஓ, முக்கணிச்சாறு. மா பலா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணிச்சாறு. அது மூணுத்தையும் ஒண்ணா போட்டு கச்ச 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 கச்சன்னு கச்சைக்கு பீஞ்சு கொண்டு இருக்கீங்க. அதுதான் என் பீசாறு. பழச்சாறு. பீசாருங்க. அத மட்டும் சாப்பிட்டீங்கன்னு வைங்க, பொட்டுடு போயிடும். அடையாறாத உயிர் போயிடாது, அவருக்கு மனக்கரை போய்விடும். கொண்டு வரட்டுமா? இதுதான் அந்த மருந்து. அதே ஒரு வித்தியாசமா இருக்குதாங்க. என்ன கலரு? கருப்பா இருக்குது. நீ கூட தான் கரையால கருவண்டு மாதிரி இருக்கிற. போனா போடுவேனு இந்த கம்பெனில அத்தனை பொம்பளை உன வச்சிலையா? அவதான் ஃபர்ஸ்ட். எல்லாமா என்ன வச்சிங்கறீங்க? எல்லாருமா? ஐயா, இவர் அழகு மன்மத குஞ்சி வச்சிக்கிட்டாலோ வாய முடுங்க. போடா போடுவே இந்த கம்பெனில உன ஓனரா சேர்த்து வச்சிலையா? போனா போடும் தான் வச்சிங்கறீங்க. ஆமாங்க. உங்களுக்கு எப்போ தெரியும் இந்த கதையெல்லாம்? அப்படியா? என்னெல்லாம் ஒரு ஆளவே நீங்க நினைக்கிறது கிடையாது. தெரிஞ்சிருச்சா? ஏதோ நான் ஒரு உள்ள ஒரு உறுப்பினர் கூட கிடையாது. உறுப்பினரா கூட சேர்த்துக்க மாட்டேங்க போகுது. உறுப்பினரா? சீக்கிரம் என்ன கைடி விட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஏன் இத நீங்களே நினைச்சுக்கிறதா உறுப்பினரா நாங்க வச்சுக்குவோனே? இதுக்கு முன்னாலே நீங்க நினைக்கிறதுக்கு முன்னால என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். உறுப்பினரா சேர்ப்பீங்களா சேர்க்க மாட்டீங்களான்னு. சரிம்மா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எப்படி சாப்பிடணும்? அது அப்படியே சாப்பிடுங்க. ஐயோ 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 ஐயோ, சாப்பிட சொன்னா அப்படியே சாப்பிடுவாங்க. அது ஓபன் செய்துதான் சாப்பிடுங்க. ஓபன். ஏன் ஓபன்? ஐயோ, நமக்கு தெரியாதுங்க. ஓபன் பண்ண தெரியாதா? எனக்கு ஓபன் பண்ண தெரியாதா? ஏனாங்க என்னங்க அவருக்கு ஓபன் பண்ணவே தெரியாதா? உள்ளவா சொல்லி தரேன். யாருக்கு? ஆமா, உள்ளவா ஓபன் பண்ண தெரியாம அவர் உட்கார்ந்தீங்கன்னா என்ன கூட்டி போய் ஓபன் பண்ணணும்ன்றீங்களே. ஏமா உனக்கு ஓபன் பண்ணாதமா அவருக்கு புரியும். அப்படியா? பாத்து அப்படியே கத்துவாரு. ஐயோ ஐயோ, என்னதான் சொல்லுங்க, ஸ்வீட்டா பேசுறீங்க. ஐ லைக் இட். நாட்டி பாய், நைஸ் ஹேர் ஸ்டைல். லக 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 லக. பாய் பாய் பாய். பெட்டிக்காரா என்ன சொல்றான்னு புரியுதே இல்லையா? உன் மேல அது இங்கிலீஷ்ல சொல்லுது, உன் மேல கொள்ள பிரியமா. அதுதான் தாளம் போடுற மாதிரி பக்கத்துல வந்து உனக்கு உரசி உரசி பார்க்கட்டா உனக்கு ஒண்ணுமே தோண மாட்டேன்தான். என்னது தோணுனா? அதுக்கு உன் வாயில அது வாய வச்சு மவுத்துக்கு, அதாவது வாயோட வாயை வச்சு முத்தம் கொடுக்கணுமா உனக்கு. அது அது மட்டும் இல்ல, கண்ணெல்லாம் கசமாக்கிட்டு ஒரு ரவுண்ட் போட்டு கட்டி புச்சுக்கிட்டா சுத்தி வரணுமா? நாங்க வருவோம். மூஞ்ச பத்தியா ஏங்க வாய் போடுங்க. கற்பனை கலைஞ்சியுமே. நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருந்தா அது ஒண்ணே போதும். அதை வீடியோ எடுத்து நான் யூடியூப்ல விட்டுருவேன். நீ உரையா இல்ல, அத பார் நட்டிட்டு போயிடும் போல இருக்கு.